வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு பர்த்டே பேனர் வீடியோ வந்து மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் பர்சனலாக இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேடோ இமேஜும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஷேடோ இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே இந்த மாதிரி நான் எங்கே செட் பண்ணின்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சிருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்ற வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ண இமேஜை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஷேடோ வந்து செட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஷேடோவில் வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஹாப்பி பர்த்டேன்றது ஷோ ஆகணும். ஸோ அதை வந்து லைட்டாக வந்துட்டு இதை வந்து நான் எப்படி இப்போ செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேடோ மேலே உங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஹார்ட்னஸையும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். ரொம்ப எரேஸ் பண்ணாதீங்க. லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே அகைன் டிக் ஐகானை கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் எடிட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட மொபைலில் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான மேலே கிளிக் பண்ணுங்கள். கேலரி வரும், நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டியூன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து இருக்கும். இதில் ஸ்டேச்சுரேஷன் வேணும்னா லைட்டாக எங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுவுமே ஹைலைட்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை ஹைலைட்ஸை மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபேஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபில்டர் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் கரெக்டாக உங்களோட ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுதோ நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிட்டு அதில் எப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ட்ரெஸ் கலர் மேலே வைங்க. இப்போ ஃபோட்டோவில் இருக்க ட்ரெஸ் கலர் மேலே வச்சுட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நான் ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாலே ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 இல்லைனா ஒரு 40, 20 இந்த மாதிரி வந்து கொடுத்து பாருங்கள். உங்களோட ஃபோட்டோவுக்கு எது செட் ஆகுதோ அதை செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் பர்சனலாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.